முன்னாடிலாம் எங்க தெருவுக்கு அடிக்கடி ஒரு அண்ணன் பைக்ல மீன் கொண்டு வருவாங்க. ஆனா, இப்ப கொஞ்ச நாளாவே ஆள காணோம். அதனாலயே நாங்க மார்க்கெட்ல போய் வாங்கிருவோம். ஆனா, இன்னைக்கு திடீர்னு காலையில பார்த்தா அந்த அண்ணன் வந்து சிலோப்பியா மீன் கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து 2 மீனனா வாங்குனேன். 1 வந்து பொரிக்கிறதுக்கும், 1 குழம்பு வச்சிடலான்னு. ஆனா, லாஸ்ட்ல தான் தோணுச்சு. தலைய போட்டு தனியா தலைக்கறி வச்சிடலான்னு சொல்லிட்டு 2க்கும் மசாலாக்கு வந்து இது வந்து எங்க மாமி வைக்கிற மாரி பக்குவத்துல வச்சா தான் நல்லாருக்கும். அதனால கேட்டு அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் போல வெந்தயம், அப்படியே வந்து ஜீரகம், நல்ல மிளகு வந்து கொஞ்சம் நெறைய போட்டு அத லைட்டா வறுத்து அப்படியே தேங்காய் கூட வச்சு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பதான் குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். ஆனா நல்ல மிளகு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்க கூட கொஞ்சம் இருந்துனா போட்டு அப்படி பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் குழம்பு. அப்படியே போட்டு வறுத்தரைச்சு, அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு வந்து 2ஆ தனியா பிரிச்சுக்கிட்டேன். ஒண்ணு வந்து தலைக்கறியும் அப்படியே வந்து துண்டு போட்டு குழம்பு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நல்லா மசாலாலாம் தடவி அந்த மீன பொரிச்சு தான் உண்டு. ஆனா மீன் வந்து கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. ஆனா சூப்பரா இருந்து இறைச்சி துண்டு தோத்து போயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருந்து, எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. அதுலயும் தலைக்கறி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு.